இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 176. கதையோட ஓப்பனிங்கில் இனோஜின் நாமிடா வசாபி எல்லாமே நிஞ்சா எக்ஸ் கார்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பருட்டோ கிட்டவும் கையில் எப்படா இருக்கடா மாதிரி கேட்கும் போது அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு ஆட்டி ஆட்டி காட்டுவான். பார்த்தா அவனுக்கே பட்டுன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல இனோஜின் வந்து நான் கேள்விப்பட்டேன் உன்னோட நியூ ரெசிங்னா நீ மேஷர் பண்ணிட்டியாமே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா நான் மேஷர் பண்ணிட்டேன், இருந்தாலும் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அது அதிக வாட்டி யூஸ் பண்ணுறது மூலியமா என் கை வந்து நிறைய டேமேஜ் ஆகுமா, மீஸ்க்கு மட்டும் அந்த இடத்துல இல்லைனா என் கையே மொத்தமாக போயிருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதில் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல மீஸ்க்கு சொல்றான். இப்படி இவங்க எல்லாருமே ஒரு கடை கட்டி நின்று பேசிக்கிட்டு இருக்க. நம்ம டெங்கி மட்டும் அந்த பக்கம் இருந்து காத்தடிச்சு இப்படி மாறிடுச்சு, டெம்பரேச்சர் மாத்தணுமா டைரக்ஷனை மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே தானா பேசிக்கிட்டு இவங்க யாரையுமே கவனிக்காம போய்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு பக்கம் ஒக்காக்கே ஆஃபீஸை காட்டேன். அந்த இடத்துல லேடிஸ் முன்னாடி நம்ம கக்காச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகினான் கோணகமாரு வந்து அவங்க கடைசியா போன மிஷினை ரிப்போர்ட் பண்றதுக்காக. நாங்க சண்டை போட்ட இடத்துல தீபா அண்ட் விக்டர்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பிங்கோ புக்ல எல்லாம் கிடையாது, அவங்க நியூவான பர்சன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட நோக்கம் வந்து டிவைன் ட்ரீயா இருந்துச்சு. அந்த டிவைன் ட்ரீயை வந்து 4th கிரேட் நிஞ்சா வார்ல இருந்த பாகங்களை வச்சு தான் அவன் கிரியேட் பண்ணியிருந்தா. பட் அது வந்து ஃபுல் பர்ஃபெக்டாலாம் கிடையாது, இம்பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சாயுமே அவனோட ஆன்போர்ட் டீமை வச்சு விக்டரோட சீக்ரெட் ரூம் எல்லாத்தையுமே தேடி பார்த்திருப்பான். அதுல சில சிம்பிள்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கோங்க. இது வந்து இந்த சோஜிஜி சொன்ன மாதிரியான சிம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதுக்கும் காராக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா, காராவோட ரிசர்ச்ல என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல லேடிஸ் முன்னாடி வந்து நம்ம சாய் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அது வந்து கண்டிப்பா காரான்ற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. மொமோஷிக்கு நருட்டோ சண்டை போட்ட விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹோல் டைமுமே அவங்கள நம்மள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது எதுனா ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரி அந்த இடத்துல லேடிஸ் நாடே கேட்டுக்கிட்டு இருக்கா. இது லேண்ட் ஆஃப் ஃபயரோட பிரச்சனை மட்டும் கிடையாது, மொத்த உலகத்துக்கான பிரச்சனை தான். அதனால தான் நருட்டோ வந்து 5 நேஷன் சேர்ந்த காகேஸ் எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்து அமைச்சிருப்பான் சீக்கிரமா மீட்டிங் போட்டு அதை பத்தி பேசுறதுக்காக. அதே மாதிரி 5 நேஷனுக்குமே இந்த தகவல் போய் சேருதுங்க. அது மட்டும் இல்லாம விக்டரோட ரூம்ல இருந்து வேற ஒரு விஷயமும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. விசல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்க. எம்ப்ளாயிஸை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியுமான்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிவைன் ட்ரீயை பத்தி அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் பேஸ்மெண்ட்லயே போறதுக்கான அனுமதி வந்து ரொம்பவே கம்மியான பேருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சரி அப்படி யாருக்குலாம் இருந்துச்சுன்ற மாதிரி கேட்கும் போது லார்ட் குக், அதாவது ஸ்டோன் வில்லேஜ்ல நடந்திருக்கும் இல்லையா ஒரு சம்பவம், அதுல ஒரு டாக்டர் இருந்திருப்பான் தான், அவனுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அப்ப என்னோட கிராண்ட் பாவும் இதுக்கு சம்பந்தப்பட்டிருப்பாரா, அவருமே காரால ஒரு மெம்பரான்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. அந்த டாக்டரை மட்டும் தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. காரா ஸ்டோன் வில்லேஜ் வரைக்கும் ஆக்சஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க்கா தான் இருப்பாங்க. எவ்வளவு காலமா அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த டிவைன் ட்ரீயை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பேர் இறந்து போயிருக்காங்க, சில பேர் இந்த இடத்த விட்டு தப்பிச்சுமே போயிருக்காங்க. அப்ப நாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவோம், இந்த டாக்டர் வந்து அவுட்டர் அப்படின்ற மாதிரி தான் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. அது எதனா ஒரு கோட் வேர்டா இருக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு எதனா தோணுதான்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீகமார் கேட்க அப்பதான் நம்ம சாய்க்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருங்க. அவனும் சாஸ்கியும் சேர்ந்து ரெயின் வில்லேஜ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல ஒரு பொடி பையன் இருந்திருப்பான். அவனுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு அவுட்டரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. காரா ஆர்கனைசேஷனை தவிர்த்து அவங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிற மத்தவங்க வெளியில இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் அவங்க வந்து அவுட்டர்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா காரா ஆர்கனைசேஷனுக்கு உதவி பண்றதுக்காக ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட வில்லேஜுக்குள்ள கூட இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஸ்ரீகுமாருமே சொல்றான். ஸோ எல்லா வில்லேஜ்லயுமே அந்த மாதிரி ஸ்பைஸ் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னமும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம வில்லேஜ்ல இருக்க மக்கள்கிட்டயே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீகுமார் சொல்ல, நம்ம மக்கள் மேலே நீ சந்தேகப்படுறன்ற மாதிரி தான் அந்த இடத்துல சாய் கேட்பான். வேற வழி கிடையாது, இதை நம்ம பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அந்த காராண்ட் ஆர்கனைசேஷனை நம்ம சீக்கிரம் பிடிக்க முடியாது, அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும்ன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம வில்லேஜ்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் டிராவல் பண்ணி வந்தும் போகவும் செய்வாங்க. ஸோ எல்லாரையும் நம்மளால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சுன்னாடே சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம இந்த விஷயத்தை அவசரப்பட்டு கேட் எல்லாம் மூட முடியாது, பிகாஸ் அது மக்கள் மேல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். ஆனா நம்ம வில்லேஜ் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த விஷயங்களை பண்ணிதாங்கன்ற மாதிரி ஸ்ரீகுமார் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீம் 7 காட்டுறாங்க. நம்ம பருட்டோ பேண்டேஜ் போட்டுக்கிறதுனால அவன் கை ஃபுல்லா அரிக்க ஆரம்பிச்சிச்சு போலங்க, போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா. என்னடா இது இப்படி இருக்கு, பேண்டேஜ் போட்டே இருக்க முடியலன்ற மாதிரி. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம டெங்கியை பாக்குறாங்க. டெங்கி ரொம்பவே ஒரு பெரிய பேக்கை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு பெரிய பேக், எதனா புது ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இதை மேல கொண்டு போனோம், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்கை கொண்டு போக உதவி பண்றான். இவ்வளவு ஹெவியான பேக் எதுக்குடா கொண்டு போனன்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு வர. மேல போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயுமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பலூன் பேராஷூட் தான் கிரியேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே சமயம் நம்ம நருட்டோ கேட்டுக்கிட்டு நின்றுட்டு அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கழிச்சு நம்ம இதுக்கான முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பான். நருட்டோ கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கனால அங்க இருக்க ஷினோபிஸ் வந்து எதனா பிரச்சனையா உங்களுக்கு எதனா உதவி வேணுமான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க எப்படி போகுதுன்னு பாக்கிறதுக்காக தான் வந்து மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நிறைய மக்கள் வரதெல்லாம் பார்க்க அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் அவங்க நேம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முன்ன மாதிரி இல்லாம ஏகப்பட்ட மக்கள் வந்து இப்பெல்லாம் வந்து போறாங்க இல்லையான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் கிடையாது, நைட்டுமே நாங்க ரொம்ப சேஃப்டியா தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், செக்யூரிட்டிக்காக நாங்க எப்பயுமே இருக்குன்ற மாதிரி அந்த ஷினோபி சொல்றாங்க. நம்ம நருட்டோவுமே வில்லேஜ்ல இருக்க நிறைய இடத்துல சுத்தி பார்த்தாங்க, மக்களோட நடமாட்டலாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்மேன் இருப்பார் இல்லையா கேப்டன், அவர்கிட்டயுமே மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு வருவாங்க. முஜினோ கேங், பியாக்கியா கேங் அந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு வரும்போது அங்க சின்ன பசங்க எல்லாம் பிராங்க்
பண்ணி செவுத்துல நிறைய கிரிக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அங்க. அதெல்லாம் கூட நம்ம நருட்டோ பார்த்துட்டு தான் வருவான். அப்புறம் ககாஷி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நருட்டோ வருவான். இன்னமும் அந்த கேட்டை பத்தின முடிவு வந்து நீ எடுக்கல தானேன்ற மாதிரி ககாஷி கேட்க, அதுக்கு நருட்டோ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்ப கேட்டை வந்து ரொம்பவே ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஸோ ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஏன்னா எனிமீஸா நம்ம பார்த்தோம்னா டேரக்டா அட்டாக் பண்ணிடலாம், பட் இவங்க வந்து ரொம்பவே இன்விசிபிளா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்டா ககாஷிக்குமே ஒரு மீன் மாட்டுது, இந்த மாதிரி மீனை பார்க்கலன்ற மாதிரி சொல்ல, இது வந்து நம்ம நேட்டிவான மீன் கிடையாது, பட் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதை புரிஞ்சு பண்ற மாதிரி ககாஷி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒகாகே ஸ்டாச்சுக்கு மேல அந்த பலூன் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம நருட்டோ வந்து நோட் பண்றாங்க. அதே சமயம் டெங்கி கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பலூனை சரி பண்ணி பறக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவாபே அண்ட் மெட்டல் 2 பேர் தான் அந்த பலூன்லயே போறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற மேனுவலையும் ஒரு பேப்பர்ல வச்சிருக்காங்க. நருட்டோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி தான் அந்த இடத்துல பருட்டோ கேட்பான். ஆக்சுவலா நம்ம டெங்கியோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் இவங்க வந்து அந்த டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணிருப்பாங்க, பட் அது ரேஞ்ச் வந்து ரொம்ப தூரம் இருந்திருக்காது இல்லையா, அதோட ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஹேர் பலூன்லாம் செஞ்சு எல்லா ஏற்பாடுகளுமே அந்த இடத்துல டெங்கி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். மேக அளவுக்கு ரொம்பவே ஹைட்டா போயிருச்சு, எதனா பண்ணணும்ன்ற மாதிரி மெட்டல் அந்த பேப்பரை பார்க்கும் போதே அந்த மேனுவல் பேப்பர் வந்து அந்த இடத்த விட்டு பறந்து போயிருது. தேவையில்லாம பயப்படாதரா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல ஈவாபே சொல்லிட்டு அந்த ஹேர் பலூனோட ஃபயரை இன்க்ரீஸ் வேற பண்ணி விட்டுறான். அதே சமயம் நருட்டோ வந்து ரேஞ்ச் எவ்வளவு தூரம்ன்ற மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்க, வேற நேஷன்ற மாதிரி வருமான்ற மாதிரி கேட்க, டெங்கி வந்து அப்பதான் வந்து விஷயத்தை பத்தி சொல்ல இல்லையா, டெங்கியோட ஃப்ரெண்ட் வந்து பார்டர் கிட்ட இருக்கான், அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த ஹேர் பலூனை வந்து இந்த பக்கம் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்துல இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெங்கியுமே அவன் மிஷினை வச்சு கேக்குதான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பலூன் வந்து இவங்க நினைச்சதை விட கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கும், அவனுங்களும் காத்து பயங்கரமா அடிக்கிறது மூலமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒர்க் ஆகாதா அப்படின்னு நம்ம தான் அவங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் சேடா போய்கிட்டு இருக்கும். பிகாஸ் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இவங்க எல்லாருமே பண்ணிருப்பாங்க. காத்தெல்லாம் அடிச்சு கொஞ்சம் ஹைட்டா நம்ம இவாபெல்லாம் பலூன் போயிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஓரளவுக்கு சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம டெங்கி மேடன் லீஃப்ல இருந்து நான் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்டு அவங்களுமே பேசுறாங்க. ஃபைனலா இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகிருதுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு வச்சிருக்கிறதுனால சிக்னல் அமைச்சு இவாபே அண்ட் மெட்டல கீழே வர சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி இவங்க 2 பேர் எல்லாருமே சேர்ந்து இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம நருட்டோமே கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்கான். பலூன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்க சிக்னலுமே கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிக்குது. இன்னமும் சில விஷயங்களை அதில் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மற்ற நேஷன்ல இருக்கவங்க கூட எல்லாம் பேச ஆரம்பிக்கும், லேண்ட் ஆஃப் ஃபைன்ல இருக்கவங்க கூட பேச முடியும். நெக்ஸ்ட் மிஷன்ல இதை யூஸ் பண்ண நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, நீ உண்மையிலே ஜீனியஸ் தான் டெங்கின்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நருட்டோமே பாக்குறாங்க. டெக்னாலஜி மூலியமா ஏகப்பட்ட பேருக்கு உதவியெல்லாம் பண்ண முடியும் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தியுமே நம்ம டெங்கி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈவாவே மெட்டல் கீழே வராங்க, பட் அவங்களோட ஃபியூல் ரொம்பவே கம்மியா இருக்கு, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த பலூன் முன்னாடி எல்லாருமே வர்றாங்க. ஈவாவே கயிறு போட எல்லாருமே சேர்ந்து அந்த கயிறு பிடிச்சி ஃபைனலா அந்த பலூனை சேஃபா கீழே இறக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம நருட்டோ அடுத்த நாள் ஒகாகே ஆஃபீஸ்ல நான் எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்க எல்லாரோட ஷினோபியோட உடம்புலையுமே சாக்ரா இருக்கு, எல்லாருமே ஃபண்டமெண்டலா அது கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை நேத்து அந்த சின்ன பசங்களை பார்க்கும் போது தான் எனக்கு நல்லாவே ஞாபகம் வந்துச்சு. அதனால கேட்டை நான் மூட போறது கிடையாதுன்ற மாதிரி தான் அந்த இடத்துல இது மூலமா வில்லேஜோட ரிஸ்க்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சர்வேலன்ஸ் டீமை வந்து அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீ ஹேண்டில் பண்ணிக்கொன்ற மாதிரி சொல்ல சரின்ற மாதிரி அவனுமே சொல்லுவாங்க. இனிமே நம்ம கிட்ட வந்தாலுமே நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது, பிகாஸ் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க எதனா பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளால அந்த விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியும். நருட்டோ ஒரு பக்கம் காராவோட ஹைட் அவுட் வந்து இங்க தான் எங்கேயாச்சும் கண்டிப்பா இருக்கும், எல்லா நேஷனோட சேர்ந்து நம்ம இந்த விஷயத்தை பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க இருக்க இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் காராவோட லீடரான ஜீகனை காட்டுறாங்க. அவங்கிட்ட நம்ம விக்டர் வந்து தீபாவளி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட கம்பெனியுமே நான் இழந்துட்டேன், விசிலோட நிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த லீடர் கிட்ட கேட்கறாங்க. விசிலோட வேலைகள் எல்லாமே பக்காவா தான் போயிட்டு இருக்கு, பட் டிவைன் ட்ரீயை கிரியேட் பண்ற உன்னோட முட்டாள்தனமான ஐடியாக்கள் எல்லாமே அப்புறமா ஓரம் கட்டி வச்சுக்கோ, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் பண்ணினா உன்னோட ஹார்ட் அதுக்கப்புறம் புடிங்கி எடுத்துருவன்ற மாதிரி தான் அந்த ஜீகன் வந்து சொல்றான். விக்டர் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் உன்னோட விசில நான் எடுக்க போறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.